இன்னைக்கு நம்ம தோழர் சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுறத பற்றியும் அவரோட அரசியல் சித்தாந்தம் சார்ந்த விமர்சனங்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன முறைன்னா, அவரோட அரசியல் பொதுவா பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தியே இருக்கும். பிரபாகரன் அவர்கள் தேர்தல் அரசியலை முன்னெடுக்கல. அவர் ராணுவம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பு தான் எடுத்துட்டு போனாரு. ஆனா இவர் தேர்தல் அரசியலை முன்னெடுத்திருக்காரு. நீங்க பிரபாகரன் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் சித்தாந்தத்தை முன்னிறுத்தீங்கன்னா நீங்க ராணுவ அரசியலை தான் முன்னிறுத்த முடியும். தேர்தல் அரசியல் முன்னெடுக்கிறது முற்றிலும் முரண். இப்போ இந்த இடைத்தேர்தல்ல பிரபாகரன் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எதிரெதிராக நிறுத்துறாரு. இது முற்றிலும் முரணான ஒரு விஷயம். ஏன்னா அவரோட காலகட்டம் அப்படின்றது வேற, பிரபாகரன் அவர்களோட காலகட்டம்ன்றது வேற, அவரோட நிலம் வேற, இவரோட நிலம் வேற. ஒவ்வொரு அரசியலுமே அரசியல் சார்ந்த நிலைப்பாடு ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். எடுத்துக்காட்டா கியூபால ஒரு அரசியல் இருக்கும், அமெரிக்கால ஒரு அரசியல் இருக்கும், ரஷ்யால ஒரு அரசியல் இருக்கும். ஸோ நிலம் சார்ந்து நம்மளோட கொள்கை கோட்பாடு அங்க இருக்கிற சூழல் புவியியல் சார்ந்து மாறுபடும். உணவும் மாறுபடும், உடையும் மாறுபடும். இப்ப காஷ்மீர்ல குளிரா இருக்கு, நம்ம சொற்று போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, அங்க இருக்கிற சூழல், கால சூழல் வேற, நிலவியல் கூறு வேற, இங்க இருக்கிற நிலவியல் கூறு வேற. ஸோ தலைவர் பிரபாகரன் அவர்கள் இலங்கையில ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்காருன்னா, அதே அரசியலை தமிழ்நாட்டிலும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவரோட கால சூழல் மற்றும் சித்தாந்த சூழல் வேற, அங்க இருந்த மொழி நெருக்கடி வேற, மொழியல் சார்ந்த அடக்குமுறை வேற, தமிழ்நாட்டில் இருக்கிற அடக்குமுறை வேற. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அரசியல் பண்றது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்து இப்போ பெரியாரை விமர்சித்து நிறைய போட்டிருக்காரு. இப்போ பெரியார் தேர்தல் அரசியலே வெறுத்த ஒரு ஆள். அதுவும் நீங்க ஈரோடுல தான் எலெக்ஷன்ல நிற்கிறீங்க. அப்போ பெரியாரோட சித்தாந்தங்களை நீங்க இவரு விமர்சிச்சு போடுறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வலதுசாரி மனநிலையில இவர் இருக்காரு அப்படின்றது தெளிவா வெளிக்கொண்டு வந்துச்சு இந்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது. அவரும் இவர் கையெழுத்துற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமான சிந்தனைகள்ல இருந்து வலதுசாரிய சிந்தனையில இருந்து வெளிப்படுற மாதிரி எனக்கு தோணுது. பெரியார் ரொம்ப ஆழமாக சிந்தித்து சொன்ன கருத்துக்களை இவர் மேம்போக்கா வலதுசாரி மனநிலையில அணுகிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இதை பத்தி வரிக்கு வரி நம்ம விளக்கம் பின்னாடி பார்ப்போம். நன்றி.